கருப்பு தான் அழகு, காந்தல் தான் சுவை. 100 வருடங்களுக்கு உள்ளாக அழியும் மனிதர்களுக்கே திருஷ்டிப்படாம இருக்கிறதுக்கு கருப்புல மை வைக்கிறாங்க. அதே மாதிரி இந்த பிரபஞ்சம் மிகவும் அழகானது. அந்த பிரபஞ்சத்தின் அழகை வெளிப்படுத்துறதுக்கு தானோ என்னவோ அங்கங்க கருந்துளிகள் இருக்கின்றன. இந்த கருந்துளை என்றால் என்ன? கருந்துளை என்பது விண்வெளியில் இருக்கும் மிகுந்த இழுபறி சக்தி உள்ள ஒரு பகுதியாகும். இங்கு சுருங்கும் ஈர்ப்பு விசையின் காரணமாக வெளிச்சம் கூட வெளியே வர முடியாது. இதுவும் விஞ்ஞானிகளின் உலகின் மிகச்சிறந்த ஆராய்ச்சி தலைப்புகளில் ஒன்றாகும். இது மிக பெரிய நட்சத்திரம் சுருங்கி ஒரு சிறிய மற்றும் மிகுந்த அடர்த்தியான நிலையில் மாறும்போது உருவாகிறது. மேலும் கருந்துளை பற்றிய பல தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார் இயற்பியல் துறை ஆராய்ச்சியாளர், பிரசிடென்சி கல்லூரியின் ஆசிரியர் RB சிவானி அவர்கள். உடன் உரையாடுகிறார் பிரபு அவர்கள். லைட்னா என்ன? ஸோ லைட் வந்து இஸ் அ ஹியூஜ் சோர்ஸ். எதுக்குன்னா நம்ம ஒரு ஆப்ஜெக்டை பார்க்குறதுக்கு லைட் தேவைப்படுது. லைட்லேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸஸ் இருக்குது. XRD, UV, அதெல்லாம் ஒரு வேவ்லென்த் பொறுத்து அது மாறும். ஸோ அதுதான் லைட். லைட்டுங்கிறது ஒரு ஆப்ஜெக்டை இலுமினேட் பண்ணி நமக்கு காமிக்கிறது. சிம்பிள் டெஃபினிஷன், சயின்டிஃபிக்கலாக சிம்பிளாக டெஃபினிஷன் சொல்லணும்னா அதுதான். ஒரு ஆப்ஜெக்டை இலுமினேட் பண்ணும். ஒரு வேவ்லென்த்தாக ஒன்று கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. XRDஸ் வந்து நம்ம ஹாஸ்பிட்டல்ஸில் யூஸ் ஆகும். UV ரேஸ்னால தான் நமக்கு சன் பர்ன் வருது. ஸோ அதனால சன்ஸ்க்ரீன்ஸ் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம். மேடம், இப்போ கிராவிட்டினா என்ன? கிராவிட்டிங்கிறது எக்ஸாம்பிள் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சார். இப்போது நீங்கள் தரையிலேருந்து எவ்வளோ மேலே குதிச்சாலும் மறுபடியும் கீழே தான் வரணும். ஸோ அந்த ஃபோர்ஸ், அந்த எது உங்களை கீழே மறுபடியும் இறங்க வைக்கிறதுக்கு காரணம் வந்து கிராவிட்டி. அது கிராவிட்டி ஃபோர்ஸ். எல்லாம் நம்ம சோலார் சிஸ்டமில் இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்ஸ்க்குமே அது கிராவிட்டிங்கிறது ஒன்று இருக்குது. கிராவிட்டிக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் என்னென்னா மேக்னெட் மாதிரி நினச்சிக்கோங்க. மேக்னெட் வந்து எப்படி எல்லா மெட்டல் ஆப்ஜெக்ட்ஸும் புல் பண்ணுதோ அதே மாதிரி கிராவிட்டிங்கிறது மெட்டலுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா ஆப்ஜெக்ட்ஸும், அது மேன், ஹியூமன், அனிமல்ஸ், ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே புல் பண்ணுற ஒரு ஃபோர்ஸ். ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் லைட்டுக்கு வந்து ஃபன் ஃபேக்ட் அபவுட் லைட் அப்படின்றது ஒரு ஆட் பண்ணிக்கலாம் லைட்டுக்கு. அது என்னென்னா லைட் வந்து 3 lakhs kilometers per second ட்ராவல் ஆகும். அதாவது நம்ம எர்த்தை சுற்றியே 7 times per second சுற்றி வந்துடலாம். 7 தடவை per second. ஸோ இவ்வளோ ஒரு ஃபாஸ்ட்டாக ஸ்பீடாக இருக்கிற ஒரு லைட் வந்து பிளாக் ஹோலில் எஸ்கேப் ஆக முடியாது. பிளாக் ஹோலில் என்ன போட்டாலும் உள்ளே வாங்கிடும். ஸோ அதுதான் பிளாக் ஹோல். அதனால தான் லைட் வந்து அது ரொம்ப ரெலவெண்ட்டாக இருக்குது. கிராவிட்டி வந்து என்னென்னா கிராவிட்டி புல் அதில் ரொம்ப அதிகமாக இருக்குது பிளாக் ஹோலில். கிராவிட்டி புல் அதிகமாக இருக்கிறதுனால அவ்வளோ ஸ்பீடாக போகிற லைட் கூட அதனால் வெளியில் வர முடியல, ட்ராப் பண்ணி வச்சுக்குது அப்படின்றது. அதனால தான் இந்த லைட் அண்ட் கிராவிட்டி இஸ் வெரி ரெலவெண்ட் ஃபார் பிளாக் ஹோல்ஸ். மேடம், பிளாக் ஹோல் எப்படி உருவாச்சு? ஸோ இது எப்படி உருவாச்சுங்கிறதுக்கு வந்து ஒரு ஸ்டார் கன்சிடர் பண்ணுங்கள். சன் மாதிரியான ஒரு ஸ்டார்ஸ் மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி ஸ்டார் வந்து என்ன ஆகும்னா பேர்ன் ஆகிட்டே இருக்குது. அதுக்கு ஃபியூவல் இருக்குது. ஃபியூவல் என்னென்னா ஹைட்ரஜனில் பேர்ன் ஆகிட்டே இருக்கிற ஒரு ஸ்டாரு திடீர்னு அந்த ஃபியூவல் ஆன பிறகு, அதாவது இட்ஸ் ரன்ஸ் அவுட் ஆஃப் இட்ஸ் ஃபியூவல் ஆன பிறகு அதுக்கு ஃபியூவல் இல்லாமல் அது ஸ்லோவாக டிஸிங்கிரேட் ஆகுது. அதாவது உடஞ்சி க்ரம்பிள் ஆகி ஒரு புள்ளியில் வந்து நிற்கும். அதுக்கு அந்த புள்ளி பேர் தான் சிங்குலாரிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அது டையிங் அவுட் ஆஃப் த ஸ்டார் இஸ் கால்டு பிளாக் ஹோல். சிம்பிளாக சொல்லணும்னா அதுதான். ஒரு ஸ்டார் இறந்து போச்சுன்னா அது பிளாக் ஹோல்னு சொல்கிறேன். ஸோ பிளாக் ஹோல் வந்து யார் ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணான்னு சொல்லலாம். 1783 200 இயர்ஸ்க்கு முன்னாடி ஜான் மிஷலுங்கிறவர் ஒரு ஐடியா ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அந்த ஐடியா வந்து டார்க் ஸ்டார்ஸ். அது எப்படி அக்கர் ஆகுதுன்னா, அந்த ஸ்டார் வந்து அவ்வளோ கனமாக இருக்குது, ஹெவியாக இருக்குது. அதோட கிராவிட்டி வந்து லைட்டை ட்ராப் பண்ணி வச்சுக்குது. அது கிராவிட்டி வந்து லைட்டை வெளியில் ரிலீஸ் பண்ண விடாமல் ட்ராப் பண்ணி வச்சுக்குது அப்படின்ட்டு. அது வந்து ஒரு ஜஸ்ட் ஐடியா மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் 1915 வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் வந்து ஒரு தியரி சொல்கிறாரு. அதுதான் ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி, தியரி ஆஃப் ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி. இது ஒரு மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் தான். இதில் வந்து பிளாக் ஹோல் அப்படிங்கிறது ஒன்று எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு அவர் மேத்தமெட்டிக்கலாக சொல்லிடுறாரு. அப்புறமா ஐன்ஸ்டைனே அதுக்கு அவர் பெருசாக அது ரியலாக இருக்குமா அப்படிங்கிறது அவரே சந்தேகப்பட்டார். பட் மேத்தமெட்டிக்கலாக ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அது ஜான் வீலர் அப்படிங்கிறவர் 1960s பிளாக் ஹோல்ன்ற ஒரு டேர்மை வந்து ரொம்ப பாப்புலரைஸ் பண்ணி விட்டார்.
ப்ளஸ் 2019 தான் பிளாக் ஹோல் மறுபடியும் ரீபாப்புலரைஸ் ஆயிடுச்சு. அதாவது 1917 எல்லாமே தியரியாக இருந்த ஒரு விஷயம் 2019 ப்ராக்டிக்கலாக ஒரு இமேஜ் நமக்கு கிடச்சிது. இந்த இமேஜ் எது மூலயமா கிடச்சிதுன்னா இவெண்ட் ஹாரைசான் டெலஸ்கோப் அப்படிங்கிற ஒரு டெலஸ்கோப் வந்து ஓவர் தி இயர்ஸ், அதாவது 1970s இருந்து இப்போ வரைக்கும் ஒரு சீரீஸ் ஆஃப் இமேஜஸ் கலெக்ட் பண்ணி அதை ஒருத்தவங்க அல்கோரிதமில் போட்டு அதை ஒரு இமேஜாக நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ 2019 தான் பிளாக் ஹோலுங்கிறது ப்ராக்டிக்கலாக எக்ஸிஸ்டன்ஸ், அதோட ப்ராக்டிக்கல் எக்ஸிஸ்டன்ஸை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படி ஃபார்ம் ஆகுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய ஸ்டார், நம்ம சன் தான் நம்ம பிளானட் மில்கி வேலேயே ஒரு பெரிய ஸ்டார்னு நம்ம பிலீவ் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இந்த சன் வந்து என்ன ஆகும், அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து இட் ரன்ஸ் அவுட் ஆஃப் இட்ஸ் ஃபியூவல், அதாவது ஹைட்ரஜன் வந்து காலி ஆகிடும் சனுக்கு. அப்படி காலி ஆன உடனே என்ன ஆகும்னா சன்னோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்குல்ல, அது சன்னை வந்து க்ரம்பிள் பண்ண, அதை கொலாப்ஸ் பண்ண வைக்கும். கொலாப்ஸ் பண்ணும்போது அது அப்படியே க்ரம்பிள் ஆகி அது ஒரு பாயிண்ட், அது ஃபுல் வெயிட் அண்ட் ஃபுல் கிராவிட்டி வந்து ஒரு பாயிண்டில் வந்து நிற்கும். அந்த பாயிண்ட் பேர் சிங்குலாரிட்டி. இதில் வந்து லைட் இருக்காது, எதுவுமே எஸ்கேப்பும் ஆக முடியாது, அது ஒரு பிளாக் ஸ்பேஸ் மாதிரி இருக்கும் ஸ்பேஸில். ஸோ அதுக்கு பேர் தான் பிளாக் ஹோல். அது அப்படி தான் ஃபார்ம் ஆகுது. சிம்பிளாக சொல்லணுன்னா when a star runs out of its fuel, crumbles and it becomes a black hole. ஸோ நம்ம சன்னும் ஃபியூச்சரில் பிளாக் ஹோலாக மாறிடும் சான்சஸ் இருக்கா? இப்போ நடக்காது, ஒரு 300-400 மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் கண்டிப்பாக சான்சஸ். மேடம், இப்போது ஒரு பிளாக் ஹோலுக்கு உள்ள என்ன இருக்குது? யாராவது பார்த்துருக்காங்களா என்ன இருக்குன்ட்டு? எப்படி நம்மளுக்கு எப்படி தெரியும் உள்ள இதுதான் இருக்குன்ட்டு? ஸோ பிளாக் ஹோல் வந்து யூனிவர்ஸோட பிக்கஸ்ட் மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் என்ன இருக்குன்னு நமக்கு இது வரைக்கும் தெரியல. அதோட கோர் வந்து சிங்குலாரிட்டி, நான் சொன்னேன்ல, க்ரம்பிள் ஆன பிறகு அதோட ஃபுல் கிராவிட்டியும் அதோட ஃபுல் மாஸும் ஒரு இடத்துல ஒரு புள்ளியாக வந்து சேர்றது சிங்குலாரிட்டிங்கிறது வரைக்கும் நமக்கு தெரியும். மற்றபடி அதுக்குள்ளே என்ன இருக்குன்றது இது வரைக்கும் தெரியாது. அது மில்லியன்ஸ் ஆஃப் டைம்ஸ் பிகர் தென் ஆர் ஓன் சன், அதாவது எர்த்தை விட அது அவ்வளோ மில்லியன்ஸ் ஆஃப் டைம்ஸ் பிகர். அது வந்து மில்லியன்ஸ் ஆஃப் டைம்ஸ் பிக்கருங்கிறத வந்து ஒரு மண் இருக்குல்ல, சாண்ட், அந்த அளவுக்கு வந்து சின்னதாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அதுதான் கிராவிடேஷனல் புல் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ தே பிஹேவ் டிஃப்ரெண்ட்லி, எர்த்லேயும் ஸ்பேஸ்லேயும் அது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணும். பட் உள்ளே என்ன இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. ஒரு பிளாக் ஹோல் தான் இருக்கா, இல்லை எவ்வளோ டைப்ஸ் இருக்குது பிளாக் ஹோல்ஸில்? பிளாக் ஹோல்ஸில் 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸஸ் இருக்குது. ஒரு டைப் வந்து ஸ்டெல்லர் பிளாக் ஹோல், சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் அண்ட் இன்டர்மீடியட் பிளாக் ஹோல் அப்படின்றது. ஸ்டெல்லர் பிளாக் ஹோல் வந்து ஒரு பெரிய ஸ்டாரு, அதாவது ரன் அவுட் ஆஃப் ஃபியூவல், அதுக்கப்புறம் அது கொலாப்ஸ் ஆகும். ஸோ இது வந்து 10 to 20 டைம்ஸ் சன்னை விட பெருசாக இருக்கும். மாஸ் ஆஃப் த சன்னை விட 10 to 20 டைம்ஸ் அதிகமாக இருக்கும். அதுதான் ஸ்டெல்லர் பிளாக் ஹோல்ஸ். சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல்ஸ் வந்து சென்டர் ஆஃப் தி கேலக்ஸிஸில் இருக்கும். இப்போ நம்ம மில்கி வேயில் இருக்கிற பிளாக் ஹோலோட பேர் தான் சாஜிட்டேரியஸ் ஏ. இதோட வெயிட் வந்து 4 மில்லியன் சன்ஸ். இது வந்து பெரிய டோனட் மாதிரி சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னுட்டு. அப்புறம் இன்டர்மீடியட் பிளாக் ஹோல்ஸ், அது வந்து சூப்பர் மேசிவ்க்கும் ஸ்டெல்லர் பிளாக் ஹோல்ஸ்க்கும் நடுவில். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இதை வந்து நிறைய கண்டுபிடிக்கல. ஸோ அதை பற்றி நமக்கு அவ்வளோவா தெரியாது. மெயினாக தெரிஞ்சது ஸ்டெல்லர் பிளாக் ஹோல்ஸ் அண்ட் சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல்ஸ். மேடம், இப்போ நம்ம டெலஸ்கோப்பை வச்சு நம்ம யூனிவர்ஸை பார்க்குறோம். சில இடம் கருப்பாக தெரியும், சில இடம் பிளாக் ஹோல்ஸ். நம்மளுக்கு எப்படி தெரியும் எது பிளாக் ஹோல், எது வந்து நார்மல் டார்க்னஸ்ன்ட்டு? இப்போது நார்மல் டார்க்னஸ்னால் நம்ம டார்ச் லைட் அடித்தா அது நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகி நமக்கு தெரியும் அந்த இடத்துல என்ன இருக்குது அப்படிங்கிறது. பிளாக் ஹோலில் நீங்கள் எவ்வளோ தான் லைட் அடித்தாலும் நமக்கு தெரியாது அது. ஏன்னா பிகாஸ் அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி அவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால நமக்கு அதில் லைட் எஸ்கேப் ஆனால் தானே நமக்கு தெரியும். ஒரு இடத்துல லைட்டு பட்டு அது திரும்பி வந்தால் தான் அதில் என்ன இருக்குது, அதோட சர்ஃபேஸில் என்ன இருக்குன்றது நமக்கு தெரியும். பட் சின்ஸ் லைட் அதில் இருந்து ரிஃப்ளெக்ட் ஆக மாட்டேங்குது, லைட் உள்ளே போனாலே அதை வந்து புல் பண்ணி முழுங்கிடுது அப்படின்ற போது நமக்கு அதில் என்ன இருக்குன்றது தெரியாது. ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நார்மல் பிளாக்னஸ் அண்ட் டார்க் ஹோல் பிளாக்னஸ் அதுதான். நார்மல் பிளாக்னஸில் நம்ம லைட் அடித்தா நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகி நமக்கு அதில் என்ன இருக்குன்னு தெரியும். இது பிளாக் ஹோல்ஸில் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை, பிகாஸ் இட் ஈட்ஸ் த லைட். மேடம், பிளாக் ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா என்னென்ன தியரிஸ்லாம் இருக்குது?
3 தியரிஸ் இருக்குது சார். ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி, குவாண்டம் மெக்கானிக்ஸ் அண்ட் ஸ்ட்ரிங் தியரி. ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி சொன்ன மாதிரி ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனோட தியரி. அதில் என்னென்னா ஒரு மேசிவ் ஸ்டார் கொலாப்ஸ் ஆச்சுன்னா அது பிளாக் ஹோல்ஸாக மாறுங்கிறது தான் ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி. குவாண்டம் மெக்கானிக்ஸ் எப்படின்னா அது சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ், அதோட ஸ்மாலஸ்ட் ஸ்கேல், அதாவது நம்ம ஆட்டமை வச்சு படிச்சுட்டு அதை வந்து பிகர் ஸ்டார்ஸ்க்கு அப்ளை பண்ணி அப்படி கோரிலேட் பண்ணி படிக்கிறது குவாண்டம் மெக்கானிக்ஸ். ஸ்ட்ரிங் தியரி வந்து அது ஜஸ்ட் ஸ்பெக்குலேட்டிவ், அதாவது அது ஃபவுண்டேஷ்னலாக அது ஒன்றும் அவ்வளோ பெருசாக இல்லை. என்னென்னா ஸ்ட்ரிங் வந்து வைப்ரேஷன் ஆகிறதுனால அங்கே இருக்கிற கிராவிடேஷனல் வேவ்ஸ் வச்சு படிக்கிறது. பட் அதை யாரும் முன்னெடுத்து இன்னும் செய்யலை. ஸோ அது வந்து ஜஸ்ட் ஸ்பெக்குலேட்டிவான ஒரு தியரி தான். இம்பார்ட்டண்ட்டாக பிளாக் ஹோல்ஸ்க்கு தேவைப்படுறது குவாண்டம் மெக்கானிக்ஸ் அண்ட் ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி இருக்கு. மேடம், ஹாக்கிங் ரேடியேஷன் என்ன? ஹாக்கிங் ரேடியேஷனுங்கிறது ஸ்டீஃபன் ஹாக்கிங் 1974 சொன்ன ஒரு தியரி. அதில் என்னென்னா பிளாக் ஹோல்ன்றது ஃபுல் அண்ட் கம்ப்ளீட்லி பிளாக்காக இல்லைங்கிறது. ஏன்னா என்னதான் இருந்தாலும் அது ஒரு ஸ்டார், அது கொலாப்ஸ் ஆச்சு. கொலாப்ஸ் ஆன பிறகு அதில் ரிமைனிங் எனர்ஜின்றது ஒன்று இருக்கும். இவ்வளோ நாளாக பேர்ன் ஆகிட்டு இருந்த ஒரு ஸ்டாரு திடீர்னு எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போகிறதுக்கு சான்சஸ் இல்லை. அதுக்குள்ளே சில எனர்ஜிஸ் இருக்குது. அந்த எனர்ஜி எப்படி வெளியில் வரும்னா ரேடியேஷன் மூலயமா வெளியில் வருதுங்கிறது. அந்த ரேடியேஷன் அது ஃபுல்லாக வெளியில் விட்ட பிறகு அது கம்ப்ளீட்டாக டிஸப்பியர் ஆகிடும். ஸோ அந்த ரேடியேஷன் பேர் தான் ஸ்டீஃபன் ஹாக்கிங் ரேடியேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பிக்கஸ்ட் பிரேக் த்ரூ 1974 இது வந்து ஒரு பிக்கஸ்ட் பிரேக் த்ரூவாக இருந்துச்சு. இந்த சிங்குலாரிட்டின்ற கான்செப்ட் சொன்னீங்களா, அதை பற்றி எக்ஸ்பிளைன் முடியுமா? சிங்குலாரிட்டிங்கிறது சன் மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் வந்து பேர்ன் ஆகிட்டே இருக்குது. அதுக்கு எப்படி யூஸ் பண்ணணுன்னா ஹைட்ரஜன்ங்கிறத ஒரு எலிமெண்ட்டை தான் அது ஃபியூவலாக யூஸ் பண்ணி பேர்ன் ஆகிட்டே இருக்குது. நியூக்ளியர் ஃபியூஷன் நடந்துகிட்டே இருக்கும்போது அதுக்கு அன்லிமிட்டடாக ஹைட்ரஜன் கிடைக்கும்னு சான்சஸ் இல்லை. அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் அந்த ஹைட்ரஜன் எக்ஸாஸ்ட் ஆகும், ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிஞ்ச பிறகு இதுக்கு நியூக்ளியர் ஃபியூஷனுக்கு ஃபியூவல் இல்லாத டைமில் அந்த ஃபியூஷனை அதால் கண்டினியூ பண்ண முடியாத போது அது அப்படியே க்ரம்பிள் ஆகும். ஸோ அதோட ஃபுல் மாஸ் அண்ட் ஃபுல் கிராவிட்டி ஒரு பாயிண்டில் வந்து சேரும். அதுக்கு அந்த பாயிண்ட் பேர் தான் சிங்குலாரிட்டி அப்படிங்கிறோம். மேடம், இப்போ பிளாக் ஹோலில் டெலஸ்கோப்பில் பார்க்க முடியுமா? எப்படி சயின்டிஸ்ட்க்கு தெரிஞ்சிச்சு பிளாக் ஹோல் அங்கே ஒன்று இருக்குன்ட்டு? இப்போது டெலஸ்கோப்பும் சரி மைக்ரோஸ்கோப்பும் சரி இந்த 2 இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணணுன்னா நமக்கு லைட் தேவைப்படுது. சின்ஸ் பிளாக் ஹோலில் வந்து லைட்டே எஸ்கேப் ஆகாது, லைட் வச்சு அதை எதுவுமே பண்ண முடியாதுன்றதுனால டெலஸ்கோப்பை அப்படியே நம்ம யூஸ் பண்ண முடியாது, அதோட பேசிக் பிரின்சிபல்ஸ் வச்சு யூஸ் பண்ண முடியாது. இதை எப்படி பார்க்குறாங்கன்னா ஒரு ட்ரெயின் மாதிரி, எக்ஸாம்பிள் வந்து ஒரு ட்ரெயின் வச்சுக்கோங்க. ஓ அந்த ட்ரெயின்னா சுவேஜ் சிஸ்டமில் இருக்கும்ல, தரையாக இருக்கிற ஒரு ட்ரெயின். அங்கே நிறைய குப்பைகள் போய் சேர்ந்துச்சுன்னா தண்ணி போகவே போகாது. ஒன்ஸ் அந்த குப்பை எடுத்த உடனே ஒரு சுழி மாதிரி ஸ்டார்ட் ஆகும். அது ஸ்டார்ட் ஆகும்போது உள்ளே என்ன இழுக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது, பட் சுற்றி தண்ணி போகிறத நீங்கள் பார்க்க முடியும். அதில் ஏதாவது ஒரு சின்ன இலை போச்சுன்னா அது அப்படியே சுற்றி உள்ளே போகிறத மட்டும் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அது மாதிரி தான் டெலஸ்கோப்பை வந்து அங்கே வச்சுருவாங்க. நம்ம ஸ்பேஸில் டெலஸ்கோப் இருக்கும். இப்போ பிளாக் ஹோலில் என்ன நடக்குதுன்னா அதோட சில ஸ்மால் கேஸஸ் இருக்கும். இந்த கேஸஸ் வந்து எரிஞ்சிட்ருக்கு, அதாவது அது இலுமினேட்டிங் கேஸஸ்ன்றாங்க இங்கிலீஷில். இலுமினேட்டிங் கேஸஸ் வந்து அந்த ஸ்பைரலில் அந்த சுழற்சியில் மாட்டிட்டு த்ரூ அவுட் தி இயர்ஸ், அதாவது வருஷக்கணக்கில் அது மெல்லமாக சுற்றி அந்த சிங்குலாரிட்டி பாயிண்ட்குள்ளே போயிடுது. ஸோ இதை வந்து அவங்க த்ரூ அவுட் தி இயர்ஸை ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து ஒரு இமேஜாக நமக்கு தராங்க. ஸோ டெலஸ்கோப்னால் நம்ம டைரெக்டாக இப்போ ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வர விஷயம் கிடையாது. இட் ஹேப்பன்ஸ் த்ரூ அவுட் தி இயர்ஸ். மேடம், பிளாக் ஹோல் ரிசர்ச்சில் ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோட கான்ட்ரிபியூஷன் என்ன? ஸ்டீஃபன் ஹாக்கிங் வந்து 1974 தான் பிளாக் ஹோல்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக பிளாக் இல்லை வெளியில் சொல்கிறாரு. அது என்னென்னா எனர்ஜி வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்குது பிளாக் ஹோல்ஸு. அந்த எனர்ஜி வந்து ரேடியேஷன் மூலயமா வெளியில் வந்துகிட்டே இருக்குது, ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்குது. அதுக்கு பேர் தான் ஹாக்கிங் ரேடியேஷன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இதுக்கு யூஸ் பண்ணுற சில ரெவல்யூஷனரியான தியரிஸ் என்னென்னா குவாண்டம் மெக்கானிக்ஸ் அண்ட் ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி. அந்த 2 தியரி வச்சு தான் அவர் வந்து இதை சொல்கிறாரு. குவாண்டம் மெக்கானிக்ஸ் அஸ் எ பார்ட்டிகல்ஸ் அந்த லோவஸ்ட் ஸ்கேலில் இந்த ஆட்டம்ஸு எலக்ட்ரான்ஸுன்றதில் அதை வச்சு படிச்சுட்டு அதை வந்து பிக்கெஸ்ட் பார்ட்டிகல்ஸை படிச்சுட்டு பெரிய ஆப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து ரிலேட் பண்ணுறது தான் குவாண்டம் மெக்கானிக்ஸ். ஸோ அந்த குவாண்டம் மெக்கானிக்ஸும் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் பண்ண ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனோட தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி, இது 2ஐயும் அப்ளை பண்ணி தான் அவர் வந்து பிளாக் ஹோல்ஸை வந்து கண்டுபிடிக்கிறார். பிளாக் ஹோல்ஸோட தியரியை வந்து மேத்தமெட்டிக்கலாக ப்ரூவ் பண்ணுறாரு, ரேடியேஷன் அப்படின்னு ஒன்று சொல்லி.
ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோட பிக்கஸ்ட் கான்ட்ரிபியூஷன் இன் பிளாக் ஹோல்ஸ்ன்றது வந்து பிளாக் ஹோல்ஸ் என்னன்னே தெரியாமல் இருக்கும்போது அவரோட மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷனில் அவர் கன்ஃபார்மாக சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா பிளாக் ஹோலுக்கும் ஒரு லைஃப் இருக்குது, அது வந்து பர்மனெண்ட்டாக அப்படியே இருந்துராது, அதுக்கும் ஒரு எனர்ஜி இருக்குது, அந்த எனர்ஜி ரேடியேஷன் மூலயமா வெளியே வந்துகிட்டே இருக்கும், அதுக்கப்புறமா அது வேனிஷ் ஆகிடும், காணாமல் போயிடும் அப்படிங்கிறது அவர் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒரு சொன்ன. மேடம் இப்போது பிளாக் ஹோல் ரிசர்ச்சில் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனோட கான்ட்ரிபியூஷன் என்ன? ஸோ பிளாக் ஹோல் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் வந்து பிளாக் ஹோல்ஸ் பற்றி அவ்வளவா பெருசாக நம்பலை, பட் இருந்தாலும் அவர் மேத்தமெட்டிக்கலாக ப்ரூவ் பண்ணியிருக்காரு ஜென்ரல் ரிலேட்டிவிட்டியை வச்சு. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பெருசாக இருக்கிற மேசிவ் ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது அதுக்கு மாஸ் அதிகமாக இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அதனால் ஸ்பேஸ் அண்ட் டைமை வந்து பெண்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போது எப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளில் ஒரு துணி மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு அதை 2 சைடும் நல்லா இறுக்கமாக பிடிச்சிட்டு நடுவில் ஒரு பெரிய பால் வச்சோன்னா அது கீழே ஒரு பெண்டு மாதிரி நமக்கு தெரியும்ல. ஸோ அதுதான் சொல்ல வர்றார், ஒரு மேசிவான ஆப்ஜெக்டை வந்து இருக்கும்போது அது ஸ்பேஸ் அண்ட் டைமையே பெண்ட் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி தான் பிளாக் ஹோல்ஸும் ஏதோ பெண்ட் பண்ணுது அப்படிங்கிறத அவர் அந்த சாகை தான் அவர் வந்து கண்டுபிடிச்சார் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியில். இன்னொரு சஜஷன் என்ன சொல்லியிருக்காருன்னா, மேசிவ் ஸ்டார் வந்து கொலாப்ஸ் ஆகிறது ஒரு சிங்குலர் பாயிண்ட். ஸோ அதையுமே ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் தான் சொன்னார். மேடம் பிளாக் ஹோல் ரிசர்ச்சில் ராபர்ட் ஓப்பன்ஹைமரோட கான்ட்ரிபியூஷன் என்ன? ராபர்ட் ஓப்பன்ஹைமரும் அவரோட ஸ்டூடெண்ட் ஒருத்தர் ஹார்ட்லாண்ட் ஸ்னைடர் அப்படின்னு 1939 ஒரு பேப்பர் எழுதி பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதோட அந்த மேசிவ் ஸ்டார்ஸ், இவ்வளோ வெயிட்டான ஒரு ஸ்டார், அதோட ஓன் வெயிட்லேயே, அதோட ஓன் கிராவிட்டி வெயிட்லேயே அது கொலாப்ஸ் ஆகும் அப்படின்னு ஒரு ரிசர்ச் பேப்பர் தியரியாக எழுதி சப்மிட் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் அவரோட ஒரு கான்ட்ரிபியூஷன். அதுவும் மேத்தமெட்டிக்கலாக தான் ப்ரூவ் பண்ணுறாங்க, தவிர ப்ராக்டிக்கலாக எதுவுமே யாரும் 2019 வரைக்கும் யாரும் எதுவும் சொல்லலை. மேடம் இந்த பிளாக் ஹோல் ஸ்டடியில் இந்திய விஞ்ஞானிகள் யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க? 2 பேர் சொல்லலாம், சுப்பிரமணிய சந்திரசேகர் அண்ட் ப்ரொஃபஸர் சிவி விஸ்வேஸ்வரா. சுப்பிரமணிய சந்திரசேகர் அப்படிங்கிறவர் சந்திரசேகர் லிமிட் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும், அந்த ஒரு லிமிட் ஒன்று சொன்னார். பட் அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சில டேர்ம்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்து வச்சுக்கலாம். ஒயிட் டார்ஃப் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்குது. அந்த ஒயிட் டார்ஃப் என்னென்னா, ஸ்டார் இருக்குது, அந்த ஸ்டார் வந்து ஹைட்ரஜனை யூஸ் பண்ணுது, அந்த ஹைட்ரஜன் வந்து ஹீலியமாக கன்வெர்ட் பண்ணி ஒரு நியூக்ளியர் ஃபியூஷன் நடந்துகிட்டே இருக்குது ஃபார் மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ். அது நடந்துகிட்டே இருக்கும்போது ஒன்ஸ் அது ரன்ஸ் அவுட் ஆஃப் அ ஃபியூவல், இந்த ஃபியூஷன் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். இந்த ஸ்டார் வந்து ரெட் ஜெயண்ட் மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகும். இந்த ஹீலியமும் அதோட கூட இருக்கிற மற்ற காம்பனன்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பெருசாக எக்ஸ்பேண்ட் ஆகுறதுக்கு பேர் தான் பிளானட்டரி நியூபுலா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒயிட் டார்ஃபுங்கிறது என்னென்னா, ஒரு ஸ்டார் இட் யூசஸ் ஹைட்ரஜன், நியூக்ளியர் ஃபியூஷன் நடக்குது, ஹீலியமாக கன்வெர்ட் ஆகுது ஹைட்ரஜன், அண்ட் தென் ஒரு பிளானட்டரி நியூபுலா மாதிரி ஒன்ஸ் ஹைட்ரஜன் முடிஞ்ச பிறகு பிளானட்டரி நியூபுலா வருது. மேடம் நம்ம பூமிக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிற பிளாக் ஹோல் எது? க்ளோசஸ்ட் வந்து கயா BH1, அது வந்து ஒரு க்ரீக் காடஸோட பேர், அதை தான் வச்சுருக்காங்க. இது வந்து 1600 லைட் இயர்ஸ்க்கு தூரமாக இருக்குது. இது வந்து லைட் இயர்ஸ்ன்னு சொன்னால் ஏதோ ரொம்ப தூரம் அப்படின்ற மாதிரி இருக்கும், பட் ஆக்சுவலி இது ரொம்ப காஸ்மிக் டேர்ம்ஸில் கொஞ்சம் ரொம்ப கிட்டேயாகவே இருக்குது. இது வந்து ரீசெண்ட்லி தான் கண்டுபிடிச்சாங்க. இது வந்து 10 times bigger than sun அப்படின்னு சொல்கிறாங்க. மேடம் நம்ம யூனிவர்ஸில் இருக்க ரொம்ப குட்டியான பிளாக் ஹோல் எது, ரொம்ப பெரிய பிளாக் ஹோல் எது? இந்த கயா BH1 ஓட ஃபன் ஃபேக்ட் என்னென்னா, இப்போ நம்ம அதுக்கு அங்கே ட்ராவல் பண்ணோம், அந்த நம்ம கேலக்ஸியில் இருக்கிற ஒரு பிளாக் ஹோலில் அதுக்கு நம்ம ட்ராவல் பண்ணணும், நம்ம இப்போ இருக்கிற டெக்னாலஜியை வச்சு பண்ணணுன்னா அது 10 millions of years ஆகும். ஸோ நம்ம அது தூரமாக இருக்குன்னு நினைக்க முடியாது, கிட்டையாக இருக்குன்னு நினைக்க முடியாது. ஸோ தட் இஸ் இது tens and millions of years ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேடம் இந்த பிளாக் ஹோல் ஸ்டடியில் இந்தியன் ரிசர்ச் என்னெல்லாம் இருக்குது? ஆஸ்ட்ரோஸ்ட்ராட் அப்படின்னு லான்ச் பண்ணியிருக்காங்க இஸ்ரோ 2015. இதுதான் ஃபஸ்ட் டெடிக்கேட்டட் ஸ்பேஸ் அப்சர்வேட்டரி பை இந்தியா. பிளாக் ஹோல்ஸும் நியூட்ரான் ஸ்டார்ஸும் பற்றி படிக்கிறதுக்காக, அதோட எனர்ஜி பற்றி படிக்கிறது தான். இது வந்து பிக்கஸ்ட் சக்ஸஸ் என்னன்னா, எக்ஸ்ரேஸ், பிளாக் ஹோல்லேருந்து எக்ஸ்ரேஸ் வரதை கண்டுபிடிச்சிருக்கு. அப்புறம் அதோட என்விரான்மெண்ட்டுக்குள்ளே அது எப்படி இன்ட்ராக்ட் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஆஸ்ட்ரோஸ்டாட். இது வந்து 2015 லான்ச் பண்ணாங்க. 5 years தான் இதுக்கு லைஃப்னு பார்த்தாங்க, பட் ஆனால் இது இன்னும் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. இதோட கிரவுண்ட் ஏரியா வந்து பெங்களூரில் இருக்குது. அதோட அப்சர்வேட்டரி, அதாவது ஏரோஸ்டாட் ஸ்பேஸில் இருக்குது. இதோட கண்ட்ரோல் ரூம் வந்து பெங்களூரில் இந்தியாவில் இருக்குது.
இன்னொன்று வந்து லீகோ இந்தியா, இது வந்து அப்கமிங் தான், இன்னும் இது லான்ச் பண்ணலை. இதுவும் ஒரு அப்சர்வேட்ரி, இது கிராவிடேஷ்னல் வேவை மறுபடியும் அது டிடெக்ட் பண்ணுறதுக்கு தான் இதுவும் இருக்குது. இது ஒரு ஃபியூ இயர்ஸில் ஆப்ரேஷனல் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட கவுண்டர் பார்ட்ஸ் வந்து யூஎஸ் அண்ட் யூரோப் அவங்களோட சேர்ந்து கொலாபரேஷனாக பண்ணுறாங்க. அதே மாதிரி எதுக்குன்னா இம்பார்ட்டண்ட்டாக அந்த கிராவிடேஷ்னல் வேவ்ஸ் வந்து எப்படியெல்லாம் மர்ஜ் ஆகுது பிளாக் ஹோல்ஸ்குள்ளே, இல்லை என்ன ஆகுது, கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸோட என்ன கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறத பார்க்குறது தான் கிராவிடேஷ்னல் வேவ்ஸ். மேடம், இப்போ நீங்கள் பிளாக் ஹோலில் சொன்னீங்க லைட் வந்து எஸ்கேப் ஆகாதுன்னு, அப்போ எப்படி நம்ம அதுலேருந்து சவுண்டு வருது? சவுண்டும் எஸ்கேப் ஆகாமல் இருக்கணும்ல. ஸோ சவுண்ட் அப்படிங்கிறது இதில் ட்ரெடிஷ்னல் சென்ஸ் கிடையாது சார். இது சவுண்டுங்கிறது வந்து நம்ம எப்படி மீன் பண்ணுறோன்னா, மேசிவாக என்ன ஸ்பேஸில் நடந்தாலும், என்ன ஆப்ஜெக்ட்ஸ் அதில் இன்ட்ராக்ட் பண்ணாலும் ஒரு கிராவிடேஷ்னல் வேவ் ஜெனரேட் ஆகுது. ஸோ இந்த கிராவிடேஷ்னல் வேவ் வந்து ஒரு ரிப்பிள் மாதிரி ஃபார்ம் ஆகுது ஸ்பேஸ் டைமில். ஸோ இதை தான் லீகோ அண்ட் வர்கோ டிடெக்ட் பண்ணுறாங்க. இந்த டெலஸ்கோப்ஸ் ரெண்டுமே டிடெக்ட் பண்ணி சயின்டிஸ்ட் வந்து இந்த கிராவிடேஷ்னல் வேவை, இந்த டேட்டாவை வந்து சவுண்ட் வேவ்ஸாக மாற்றிட்டு அதை வந்து ஒரு 2 பிளாக் ஹோலில் நடக்கிற கொலிஷன்ஸ் எல்லாம் சவுண்ட் வேவ்ஸாக கிராவிடேஷ்னல் வேவாக டேட்டாவை ஸ்டோர் பண்ணிவிட்டு அதை வந்து சவுண்ட் வேவ்ஸாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ சவுண்ட் வேவ் சொன்னது வந்து இட்ஸ் நாட் இன் அ ட்ரெடிஷ்னல் சென்ஸ், ஜஸ்ட் கிராவிடேஷ்னலில் வந்து சவுண்டாக கிராவிடேஷ்னல் டேட்டாவை வந்து கிராவிடேஷ்னல் வேவ்ஸோட டேட்டாவை வந்து சவுண்டாக மாற்றி அது நமக்கு புரிகிற மாதிரி டேட்டாஸை மேனிப்புலேட் பண்ணுறது தான். இதுவரை கருந்துளை பற்றிய பல தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டவர் இயற்பியல் துறை ஆராய்ச்சியாளர், பிரசிடென்சி கல்லூரியின் ஆசிரியர் RV சிவானி அவர்கள். உடன் உரையாடியவர் பிரபு அவர்கள்.